இங்கே மேக்ஸிமம் பீப்புள் வந்து சொந்த புத்தியை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அடுத்தவங்கிட்ட போய் கேட்டால் ஈகோ பிரச்சனை வந்துடும், படிக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல போயிட்டு வந்து பணம் கொடுத்து படிக்கிற அந்த விஷயங்கள் பண்ணவே மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துல போய் பணம் கொடுத்து படிக்கணுமா, இதுக்காக டைம் கொடுக்கணுமா? யோசிச்சு பார்த்தா ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு 4 வருஷம் நம்ம வந்து டைம் கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம். அதுக்கு வந்து மாதம் மாதம் உட்காந்து டெய்லி உட்காந்து ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து படிக்கிறோம். ஆனால் அதோட விஷயங்கள், அதோட ஃபியூச்சர் வந்து என்னட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டிகிரிலாம் முடிச்சு வெளியே வந்த அப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கை வெளியில் என்ன நடக்குது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு டிகிரிக்கு 4 வருஷம் படிக்கிறோம், 3 வருஷம் படிக்கிறோம், சிலர்லாம் வந்து 2 டிகிரி 3 டிகிரியெல்லாம் படிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்காங்க. அந்த 3 டிகிரி முடிச்சு வெளியே வந்த கூட 15,000 20,000 சம்பளத்துக்கு தான் இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிலம அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இதே வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் போகணும், ஒரு சரியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை சரியான லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எந்த பிஸ்னஸ் எப்போ பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு சொந்த புத்தி யூஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆவாங்க. இதே ஒரு தகுந்த மென்டார் கிட்ட படிக்கும்போது அந்த ஃபெயிலியர் எல்லாம் போகாமல் அதெல்லாம் எப்படி சரியான விஷயம் அனலைஸ் பண்ணுறது, எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அந்த சரியான கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் எக்ஸ்பர்ட் ஆகிருப்பார். அவர்கிட்ட நம்ம போய் படிக்கும்போது அவருக்கு உண்டான ஃபீஸ் கொடுக்கும், அதுக்கான டைம் கொடுக்கும். அந்த விஷயங்களை படிக்கும்போது பெரிய பணம் சம்பாதிக்கிறது சின்னதாக ஒரு ஃபீஸ் கொடுத்து டைம் கொடுத்தோம்னா அந்த பணத்தை வச்சு இன்னும் பல மடங்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.